Hi friends, welcome to my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அடை பாயாசம் எப்படி வைக்கலாம்ங்கறத பார்க்கலாம். இத பாருங்க, இதாங்க அடை. இது இங்க சென்னையில கிடைக்குமான்னு தெரியல. இது அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க, வரும்போது இது வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க. அடை வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காய், கிராம்பு, வெல்லம் வந்து 300 எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி 50 கிராம், பாருங்க நெய் 50 கிராம், பால் ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம அடை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அடையும் போட்டு இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி போட்டு நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெந்து வரட்டுங்க. பாருங்கள் அடையும் ஜவ்வரிசியும் நல்ல வெந்து வரட்டுங்க. நல்லா வேகட்டும். அடை வந்து நல்லா வெந்து வரணும். நல்லா வேகட்டும், நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் உங்களுக்கு இந்த அடை வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. இது மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவு தான். மைதா மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு, நம்ம சப்பாத்தி போடுறதுக்கு மாவு திரட்டும் இல்லையா, அதே மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. அதுதான் அடை. இதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மைதா மாவு நல்லா கவனிச்சுக்கோங்க. மைதா மாவு இது. மைதா மாவை சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, சப்பாத்தி போடுறதுக்கு பிசைவோம் இல்லையா சப்பாத்தி மாவு, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு அதை தேய்ச்சி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காயணும். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா அதாங்க அடை. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாயிருக்கும். இந்த பாயசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து வரட்டும், நல்லா வேகட்டுங்க. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே நிற்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கிண்டி கொடுத்துட்டே நிற்கணும். இந்த பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துட்டு இனி நம்ம சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 300 சர்க்கரை, அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி கொடுங்க. வெல்லம், இது ஊரில் சர்க்கரைன்னுவாங்க, நான் அந்த ஞாபகத்தில் சர்க்கரைன்ட்டேன். வெல்லம் 300 வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா கரையட்டும். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். உங்களுக்கு இனிப்பு பத்தாதுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இது வந்து அடை வந்து அடியில் பிடிச்சிரும். அதுக்காக தான்.
வெல்லம் கரையட்டுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சிங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்ல வெல்லம் கரைஞ்சாச்சு. இனி நம்ம முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வறுத்தாச்சு. அதை இந்த பாயசத்தில் கொட்டிக்கலாங்க. கொட்டிக்கிட்டு பால் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றிடலாம். பாலை காய்ச்சி ஆற வச்சும் ஊற்றலாம், அப்படி பச்சையாகவும் ஊற்றலாம். நான் பச்சையாக தாங்க எப்போவுமே ஊற்றுவேன், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் காய்ச்சி ஆற வச்சு ஊற்ற மாட்டேன், நான் எப்போவுமே பச்சையாக தான் அப்படியே ஊற்றுவேன். பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஊற்றிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பச்சையாக தான் ஊற்றுவேன். பால் பாயசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, பருப்பு பாயசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி பச்சையாக தான் ஊற்றுவேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் கொஞ்ச நேரத்தில் அது வந்து கட்டியாயிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.